கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் நூதன மோசடி, பணத்தை இழந்து பரிதவித்த ஆந்திர பக்தர்கள், கோயிலை சுற்றித் திரியும் போலி கைடுகள், முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயிலில் தள்ளிய போலீசார். பாரத நாட்டுல கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை. குறிப்பா காசி, அயோத்தியா, திருப்பதி, ராமேஸ்வரம்னு முக்கிய ஸ்தலங்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வேறு மாநிலத்துல இருந்தும் வேற நாட்டுல இருந்தும் வருவாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கிய இடம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மக்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் அவங்க தாய்மொழியில கோயில் சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல டூரிஸ்ட் கைட்ஸ் இருப்பாங்க. அதுலயும் சில பேர் போலி ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு மக்கள் கிட்ட பணம் கறந்துருவாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு மோசடி கும்பல் சிக்கியிருக்கு. ஆந்திராவை சேர்ந்த 39 பேரு மீனாட்சி அம்மன் கோயில்ல தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள திடீர்னு 3 பேர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நாங்க இங்க ரொம்ப வருஷமா டூரிஸ்ட் கைடா இருக்கோம், ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் கொடுத்தா சீக்கிரம் சாமி பார்க்க கூட்டிட்டு போறோம்னு தட்டு தடுமாறி தெலுங்குல பேசியிருக்காங்க. இவங்களை நம்பின ஆந்திர பக்தர்கள் ஆளுக்கு 250 ரூபாய் வீதம் மொத்தம் 9750 ரூபாய கேஷ் மற்றும் ஜிபேவா கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் சாமி மற்றும் அம்பாள் பார்க்க தலா 50 டிக்கெட் வரிசையில கூட்டிட்டு போனாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தானே, நீங்க ஏன் 250 ரூபாய் வாங்குனீங்கன்னு பக்தர்கள் கொந்தளிச்சாங்க. கோயில் உதவி கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் கவனத்துக்கு பிரச்சனை போச்சு. கூப்பிட்டு கேட்டதுக்கு 3 பேரும் சேர்ந்து சோமசுந்தரத்துக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், விஷயம் விஸ்வரூபம் எடுத்து போலீஸ் கிட்ட போயிடுச்சு. மீனாட்சி அம்மன் கோயில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாடசாமி தலைமையில இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. விசாரணையில 3 பேரும் ஒரு பிரபல ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப்னு தெரிய வந்துச்சு. வெங்கடேஷ், அம்மையப்பன் மற்றும் கணேசன் ஆகியோர் முறையான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டூரிஸ்ட் கைட்ஸ்னு சொல்லி பக்தர்களை ஏமாத்தினது உறுதியாச்சு. கொலை மிரட்டல், மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு 3 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி போலீசார் ஜெயில அடைச்சிட்டாங்க. கோயில் நிர்வாகம் இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி போலி கைடுகளை அப்புறப்படுத்தணும்னு பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.